ஆர்எம்வி த கிங் மேக்கர் இந்த டாக்குமெண்ட்ரி இதில் வந்து அவரை பற்றி பேசுறதுல வந்து எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு தலைவர் இறந்த பிறகு ஓராண்டு கடந்த நிலையில் அவருடைய நினைவு நாளில் இந்த அளவுக்கு ஒருவரால் புகழ் சேர்க்க முடியுமா? உலகமே அறிந்த பிரபலமாக இருந்தும் இந்த அளவுக்கு மனம் திறக்க முடியுமா? ஆச்சரியத்திலும் ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த தலைவர் ஆர்.எம். வீரப்பன். அவருக்கு புகழ் மகுடம் சூட்டியிருப்பவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். மனதுக்கு பட்டதை எந்த இடத்திலும் பளிச்சென்று பேசுவது ரஜினியின் இயல்பாக இருந்தாலும் அது எந்த அளவுக்கு ஆபத்தானது என்பதை தனது 74வது வயதில் உணர்ந்து பேசியிருக்கிறார் ரஜினிகாந்த். 1995 பாட்ஷா வெற்றி விழாவில் அமைச்சராக இருந்த ஆர்.எம். வீரப்பனை மேடையில் வைத்துக் கொண்டே ரஜினி ஏன் அப்போது நடந்த குண்டுவெடிப்பு சம்பவங்கள் குறித்து பேச வேண்டும், வன்முறை கலாச்சாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று ஏன் அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு கோரிக்கை விடுக்க வேண்டும்? இயக்குனர் மணிரத்னம் வீட்டில் வெடிகுண்டு வீசப்பட்டதுதான் காரணம். ஒரு நாட்டின் குடிமகனாக இருந்து மக்களின் சார்பில் முதலமைச்சருக்கு பகிரங்கமாக கோரிக்கை வைத்தது பெரிய தவறா? ரஜினி அப்படி பேசியதற்கு ஆர்.எம். வீரப்பன் ஒன்றும் காரணம் இல்லையே. பிறகு ஏன் ஜெயலலிதா ஆர்.எம். வீரப்பனை அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கினார்? இந்த உலகத்தில் பெரிய தலைவராக இருந்தாலும் சில நேரங்களில் அவசரத்தில் தவறான முடிவெடுத்து விடுகிறார்கள். இதற்கு ஜெயலலிதாவும் விதிவிலக்கல்ல. புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் பலமும் பலவீனமும் நன்கறிந்தவர் என்றால் கூடவே இருந்த ஆர்.எம். வீரப்பன் தான். எம்ஜிஆரின் புகழுக்கு எந்த விதத்திலும் அவருடைய பலவீனத்தால் களங்கம் ஏற்பட்டு விடக்கூடாது என்று வாழ்நாள் முழுவதும் போராடினார் ஆர்.எம். வீரப்பன். அத்தகைய மாமனிதரை அவருடைய நினைவு நாளில் சரியான வார்த்தைகளை கோர்த்து போற்றியிருக்கிறார் ரஜினிகாந்த். ஆர்எம்வி த கிங் மேக்கர் இந்த டாக்குமெண்ட்ரி இதில் வந்து அவரை பற்றி பேசுறதுல வந்து எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ எனக்கு வந்து ரொம்ப நெருக்கம் மரியாதை கொடுத்து என்னோட அன்பா என் மேலே வந்து அவ்வளோ அன்பா காட்டினவங்க வந்து ஒரு 3-4 பேருங்க. அதாவது வந்து பாலச்சந்திர சார், சோ சார், பொஞ்சநாடாச்சலம், ஆர்எம்பி சார், இவரெல்லாம் வந்து இல்லைன்னு சொல்லும்போது சில டைமில் வந்துட்டு ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அது வந்து இந்த பாஷா விழாவில் வந்து 100 days விழாவில் வந்து அவர் வந்து ஸ்டேஜில் இருந்தார் ப்ரொடியூசராக. அந்த வெறிகுண்டு கலாச்சாரத்தை பற்றி நான் பேசினேன். எனக்கு வந்து அவ்வளோ பேசியிருக்கேன். அவரை வச்சுட்டு மினிஸ்டராக வச்சுக்கிட்டு அதை பற்றியும் நான் பேசக்கூடாது. அந்த அளவுக்கு வந்து அப்போது வந்து எனக்கு ஒரு தெளிவோ இல்லை ஒரு ஏதோ இல்லை. அதை பற்றி பேசிட்டேன். அது பேசின பிறகு அது தெரிஞ்ச பிறகு அப்போ வந்து ஒரு ஏடிஎம்கேல வந்துட்டு ஒரு மினிஸ்டராக இருந்தார் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவருக்கு வந்து அவரை வந்து அந்த பதவியிலேருந்தே அவர் தூக்கிட்டாங்க. மினிஸ்டர் பதவியிலேருந்து தூக்கிட்டாங்க. எப்படி அது நீங்கள் வந்து ஸ்டேல இருந்துட்டு ரஜினி வந்து வெடிகுண்டுகளை பற்றி அந்த மாதிரி நம்ம கவர்மெண்ட் அகேன்ஸ்டாக பேசினா எப்படி நீங்கள் வந்து சும்மா இருக்க முடியும்னு சொல்லி அவங்க வந்து தூக்கிட்டாங்க. அது தெரிஞ்ச உடனே எனக்கு வந்து அப்படியே வந்து எனக்கு ஆடிப்போச்சு. எனக்கு என்னடா இது என்னாலே தான் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நைட்டெல்லாம் எனக்கு தூக்கம் வருது. ஃபோன் பண்ண நைட்டு அங்கே யாரும் எடுக்கல. மார்னிங் வந்து ஃபோன் எடுக்கும்போது இந்த மாதிரி தான் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார், இந்த மாதிரி பண்ணி ஆயிடுச்சு, என்னாலே தான் ஆச்சுன்னு சொன்னால் அவர் வந்து ஒன்றுமே நடக்காத மாதிரி ஏன் அதை நீங்கள் விடுங்க, நீங்கள் அதை பற்றி ரிசீவ் பண்ணுறீங்க, அதுவும் என்ன அது ஐயா நீங்கள் மனசுலே வச்சுக்க வேண்டாம், நீங்கள் விட்டுடுங்க, நீங்கள் சந்தோம் ஹாப்பியாக இருங்க, என்ன ஷூட்டிங்கு அப்படின்னு சாதாரணமாக கேட்குறாங்க. எனக்கு வந்து அந்த தெலும்பு வந்து எப்போவுமே அது போகலை. ஏன்னா நான் தான் கடைசியாக பேசினது. நான் கடைசியில் பேசின பிறகு அது எப்படி மைக்கை பிடிச்சி வந்து அவர் பேச முடியும்? சில மதிப்புக்குரிய சிஎம் ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராக நான் வந்து ஒரு குரல் கொடுக்கறதுக்கு வந்து சில காரணங்கள் இருந்தால் கூட இந்த காரணம் ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் அவர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன் ஃபோனில், நான் வேணும்னா வந்து அவர்கிட்ட நான் வந்து பேசிட்டா இதை பற்றி சொல்லும்போது ஐயோ வேண்டாம், அந்த அம்மா வந்து வண்டி ஒருத்த சேஞ்ச் பண்ண மாட்டாங்க, நீங்கள் பேசி உங்கள் மரியாதை இங்கே வந்து இழுக்க வேண்டாம் அப்படி நீங்கள் சொல்லி நான் அங்கே போய் சேர வேண்டிய அவசியமும் இல்லை, நீங்கள் விட்டுடுங்கன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய மனிதருங்க, கிங் மேக்கர், ரியல் கிங் மேக்கர். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.